நமது புத்தநேரி ஐயா சொன்னது போல அறைகள் வீட்டிலே அதிகமாக இருக்கிறது, அறைகளிலே தங்குவதற்குத்தான் ஆட்கள் இல்லை என்று மிக அருமையாக சொன்னார். திருவிக அவர்கள் வீடை அவர் காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது திருவிக அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் கூட அதுதான். நான் புதியதாக ஒரு வீட்டிற்கு மாற்றலாகி சென்றால் அந்த வீட்டிலே எது இருக்கும், எப்படி இருக்கும், நான் எங்கெல்லாம் செல்ல வேண்டும், இங்கு பலகாலமாக வாழ்ந்து விட்டேனே, இதை நான் தடவி 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 பார்த்து நான் சென்று விடுவேன். ஆனால் புதிய வீட்டிற்கு சென்றால் நான் எப்படி செல்வேன் என்று முதுமையின் பிதற்றலை மிக அருமையாக பதிவு செய்திருப்பார் திருவிக அவர்கள். அதை மிக அருமையாக சொல்லி சென்றிருந்தார். உண்மையிலேயே நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிஹரன் ஐயா சொன்னது போல வயதுக்குத்தான் முதுமை, வேறு எதற்கும் இல்லை என்பதை நினைவில் கொண்டு நிகழ்வினுடைய அடுத்ததாக கண்ணல் தமிழெடுத்து கற்பிக்கும் இடம் மட்டுமல்லாமல் செல்லும் இடமெல்லாம் சொல்லும் தமிழாலே வெல்லும் நிலை பெற்றவர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ தேடி தேடி சென்று தமிழ் பணி ஆற்றுபவர். மதிப்பீட்டு கல்வியினுடைய மதிப்பறிந்து மாணவர்களினுடைய நெறி அறிந்து செயல்படுபவர். நெல்லையின் மிக முக்கியமான நிகழ்வுகளை தம் தமிழால் அழகுபடுத்தி கொண்டிருப்பவர். இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய இனிய பண்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், கட்டுரையாளர் என பன்முகத்தன்மை கொண்ட எங்கள் தமிழ் ஆசான், இலக்கிய நிகழ்வுகளினுடைய அச்சாணி, சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் எங்கள் மகாதேவன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மொழி தினத்தில் எங்கும் தமிழாய் எதிலும் தமிழாய் நிலைத்து நின்று செயல்படும் தமிழ் ஆசானை இதோ அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திக்கலாம் புகழ் பரப்பும் திருநெல்வேலி சீமையிலே முதுமை ஒரு வரம் என்கிற இந்த அருமையான நூலை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பாவண்ணா மணிகண்டன் ஐயா அவர்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்ந்து காட்டியாக திகழக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணதாசன் ஐயா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ஷாம் சபரீஸ் அவர்களே, நூல் அறிமுக உரை வழங்கியிருக்கக்கூடிய திரு சங்கரபாகம் அவர்களே, மருத்துவ மாமணி அருணாச்சலம் அவர்களே, மருத்துவ மாமணி ராமானுஜம் அவர்களே, தன்னுடைய உழைப்பால் இன்றைக்கு இமாலய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மதுரம் உணவகத்தினுடைய உரிமையாளர் திரு ஏ ஹரிஹரன் ஐயா அவர்களே, ப்ரொஃபஷனல் குரியர் மேகலிங்கம் ஐயா அவர்களே, செல்வன் மருத்துவமனை பிரேமச்சந்திரன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் பிதாமகனாக திகழக்கூடிய கவிஞர் கிருஷி அவர்களே, புத்தநேரி செல்லப்பா அவர்களே, தோழர் வண்ணமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழின் முதல் தமிழாக திகழக்கூடிய பார்வதி முத்தமிழ் அவர்களே, பரமேஸ்வரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தாய்மொழிகள் தினத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மகிழ்வளிக்கிறது. மணிகண்டன் அவர்களுடைய மனிதநேயம் மலைக்க வைக்கக்கூடிய மனிதநேயம். சபரிமலைக்கு செல்வதற்காக கொரோனா டயத்தில் அவங்க அந்த டெஸ்ட் எடுத்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கத்தில் பக்குன்னு இருக்கு, என்ன ஆகும் அப்படின்னு. உடனே அவருக்கு தான் நான் தொலைபேசியில் பேசினேன், ஐயா கவலைப்படாதீங்க, மருத்துவமனையில் ஆட்கள் இருக்காங்க, உங்களுக்கு அவங்க எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு முன்பாகவே அவரோடு என்னுடைய நட்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல இக்கட்டான சூழ்நிலைகளில் திடீர்னு எமர்ஜென்சியில் சேர்த்துருப்பாங்க. அவர்கிட்ட சொன்னோம்னா சரி, அவருக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெயர் இருக்கிறது, மாஸ்டர் அப்படிம்பாங்க. மாஸ்டர் மணிகண்டன் சொன்னால் தெரியாது, மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் சொல்லிட்டாங்க. அத்தனை நர்ஸும் அத்தனை செவிலியரும் அவருக்காக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எத்தனையோ உதவிகளை இங்கே இருக்கக்கூடிய பலரும் பெற்றிருப்பீர்கள், அதிலே நானும் ஒருவன். அதற்காக நன்றி சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. நன்றி சொல்வதற்கு மணிகண்டன் ஐயாவை தேடி வந்தேன். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த புத்தகம் முதுமை ஒரு வரம், மேடையில் வேணுகோபால் ஐயா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையாரோடு நெருங்கிய நண்பர். இங்கே ஐயா கட்டளை ஐயா எங்கள் தந்தையாரோடு ஒன்றாக விடைத்தாள்கள் எல்லாம் திருத்திய நண்பர். எங்கள் அப்பாவினுடைய வடிவத்திலே நான் அவர்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்ருக்கிறேன். அந்த முதுமை என்று சொல்லக்கூடியது நிறைய பேர் அதை பாரமாக நினைக்கிறாங்க. அது பாரம் அல்ல.
அது ஒரு கனிவு. முதுமை எல்லாருக்கும் வாய்க்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் வாய்க்காது. இறைவனுடைய அருளை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த முதுமை என்பது வாய்க்கும். நிறைய பேர் 60 வயசு 50 வயசுலேயே போயிடுறாங்க. 80 வயது திருக்கடையூர் போகிறோம். திருக்கடையூரில் போய் பார்த்தா ஒரு நாளைக்கு 200 திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமிர்த கடேஸ்வரர் அபிராமியினுடைய திருத்தலத்தில் பார்க்குறோம். 80 வயது என்பது 1000 பிறைகளை யார் தொட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் 80க்கு 80. அவங்க காலில் விழுந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1000 கும்பாபிஷேகத்தை செய்து வைத்த ஒரு பலன் நமக்கு உண்டு. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் முதுமைன்னு நினைச்சு பாருங்க. குழந்தையாக நாம் இந்த உலகத்திலே பிறக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். நாம் குழந்தைகளாக மாறிய பின்பு அவர்களை தூக்கி சுமக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதுமை ஒரு கனிவு என்று சொன்னேனே, அந்த கனிவை இனிமையான விஷயங்களாக, அதாவது இதுக்குள்ள அவர் தொடாத விஷயமே இல்லை. பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கார். எவ்வளவுதான் நீங்க உங்களுடைய மகன்களை நம்பினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கையில் வச்சிருங்க. திடீர்னு பிள்ளைங்க வந்து காலில் விழுந்து கேட்குறாங்க, கும்பிடுறாங்க, திருவிழா தொட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 10 ரூபா வேண்டாமா அவர் கேட்கிறார். இந்த புத்தகம் ஏறக்குரிய ஒரு கண்ணாடியாக எனக்கு தோன்றியது. முதுமைக்குள்ள நுழைஞ்சாச்சு, 52 வயசு ஆயாச்சு, நரை கூடி தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி நரை கூடி கிழப்பருவம் எய்தி பாரதி சொல்றான். வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயின்னு சொல்றான் இல்லையா. அந்த வயது ஆக ஆக தான் ஒரு மனிதனுடைய கனிவு, அந்த மனிதனுடைய துணிவு, அந்த மனிதனுடைய அறிவாற்றல் எல்லாமே அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆலமரமாக நின்று காப்பாற்றி கொண்டிருக்கிறது. வீட்டில் இப்போ நாங்கள்லாம் கூட்டு குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள். எங்கள் பாட்டி சாரி பாட்டி, நான் என்னுடைய திருநெல்வேலி நினைவுகள் எழுதியிருக்கேன். சாரி பாட்டி மாதிரி ஒரு மன உறுதி கொண்ட ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை. இவ்வளோ படித்தது 3ஆம் கிளாஸ் தான். 3ஆம் வகுப்பு படித்த அந்த பெண்மணிக்குள்ளாக இங்கேயும் ஒரு பாட்டி இருக்காங்க. ஆட்சி. இந்த ஆட்சி நம்ம எல்லாருடைய ஆட்சி, அவங்களுக்கு மட்டும் ஆட்சி இல்லை. பாளையங்கோட்டையினுடைய நம்ம எல்லோருடைய ஆட்சி. அவர் எழுதியிருக்கிறார். முதுமை ஒரு வரம் என்று சொல்லும்போது அதில் ரொம்ப அருமையான ஒரு பாடலை அவர் சொல்லியிருக்கிறார். முதியோர் காதல் அப்படிங்கிற தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு வரியை அவர் இங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார். பக்கம் 40. புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. புது மலர் கிடையாது. 19 வயதில் கல்யாணம் ஆகி வரும்போது அவள் புது மலராக இருந்தாள். ஆனால் இன்னைக்கு அவள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையல் அல்லல். அவளால் வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, கையை பிடிச்சி தான் கூட்டு போனோம். தள்ளாடி விழும் மூதாட்டி, எது எனக்கு இன்பம் நல்கும் என்று சொன்னால் இருக்கிறாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் நல்கும் என்று பாவேந்தர் எழுதுகிறார். அப்படின்னு சொன்னா, எது அவளுடைய முகம் அழகான முகமாக 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. அழகான கண்டாங்கி செயலையெல்லாம் கட்டினாவ, ஓடி ஆடி வேலை செய்வா. 20 பேர் வந்தாலும் 20 பேருக்கும் 1 மணி நேரத்தில் சமைச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்கா 50 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ப லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு படுக்கையில் கிடக்கிறாள். இப்போது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பதே எனக்கு பெருமை என்று பாவேந்தர் எழுதுகிறார். என்று சொன்னால், முதுமையை பற்றிய ஒரு அருமையான நூலாக இந்த நூலை நாம் பார்க்க முடிகிறது. முதியோரின் நிதி மேலாண்மைன்னு ஒரு கட்டுரை ரொம்ப அருமையாக இருக்கிறது. நீங்கள் அந்த பணத்தை வந்து நீங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கீங்க? ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கீங்களா? அதிகமான பர்சன்டேஜ் தரான்னு சொன்னாங்களே, அதில் போட்டு அந்த பணம் முழுக்க போய்விட்டதா? அவர் சொல்லுகிறார். எஸ்ஐபியை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் மனநலம், அந்த மனநல பிரிவில் ஐயா அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அந்த மனநலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கூரல்னு ஒரு கதை எழுதியிருப்பார் வண்ணதாசன். நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க, அந்த கதையை படிக்கலாம். ஒரு வயதான ஒரு பெரியவர், அவருடைய மனம் படக்கூடிய பாடு. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, ஐசோலேட் ஆகியிருக்கிறார், தனிமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு யாராலும் முடியல. சத்தம் போட்டு பேசினாதான் அவருக்கு காதுக்கு கேட்கும், காது கேட்காத நிலை, செவித்திறன் குறைந்தவராக இருக்கிறார். ரொம்ப சத்தம் போட்டு பேசணும் அப்படிங்கிறதுனால யார்ட்டையும் அவர் பேசுறதில்லை, அவரும் யாரிடமும் பேசுவதில்லை, தனிமைப்பட்டு போய்விடுகிறார். கோபம் வருகிறது அவருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. காஃபி கேட்கிறார், காஃபி வரலையா, கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா அந்த டபராவோட தூக்கி எறிகிறார். இந்த இடத்துல அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்கார். அவர் நெளிந்து போன அந்த டம்ளர் தந்தையாருடைய நினைவாக இன்னும் இருக்கிறதுன்னு அவர் எழுதியிருக்கார். அப்போ யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியல, யாருமே அவர்கிட்ட பேச முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல.
தோசையை எடுத்து அவர் விண்டு வைக்கிறார். வச்சார்னா அழுகை அப்படி கதறி அழுகிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு சவரம் செய்யக்கூடிய தொழிலாளி கிருஷ்ணன் வருகிறார். வந்த உடனே அதுவரை கம்பீரமாக சிங்கமாக யாருக்கும் கட்டுப்படாத அந்த பெரியவர் அவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார். சவரம் செய்யக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க, பேப்பரில் சுற்றி வச்சிருக்கிறாங்க. கத்தி, அப்புறம் இது ஷேவிங் க்ரீம் எல்லாத்தையும் ரொம்ப அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். மெதுவாக அவருடைய தோள்களை பற்றி அவருடைய இடுப்பை பிடிச்சு அவரை மெதுவாக வெளியில் கூட்டு வர்றார். அந்த கிருஷ்ணன் என்கிற சவர தொழிலாளி கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அதுவரை ஆக்ரோஷமாக இருந்த மனிதர் அடங்கி போனார். வண்ணதாசன் எழுதியிருப்பார் கூறல்னு ஒரு கதை. எனக்கு தெரிந்து வண்ணதாசனுடைய கதைகளில் மிகச்சிறந்த கதையாக நான் அந்த கூறல் என்கிற கதையை சொல்லுவேன். என்ன காரணம்னா, எல்லோருக்கும் அந்த முதுமை பருவம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் அந்த முதுமை பருவம் பக்கத்திலே வந்து விட்டது. அப்போ அவர் எழுதியிருக்கார், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம், ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த சூழலிலே இந்த புத்தகம் என்ன செய்கிறது? கண்ணாடியாக எப்படி இந்த புத்தகத்தினுடைய அட்டப்படத்தில் ஃப்ரேமுக்கு நடுவில் அம்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரியாக நாம் இதை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முகம் அதில் தெரிகிறது. அந்த நம்முடைய முகம் தெரிகிறது என்று சொல்லும்போது இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது வயோதிகர்கள் என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடணும், உணவை பற்றி அவர் பேசுகிறார். அதே போன்று அவர்களுடைய மருத்துவத்தில் அவங்க எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். முதல் விஷயம் நாம் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுறது. அவங்க இருக்க போய் தான் ஏணி, தோணி, அண்ணாவி, நார்த்தங்கா இந்த 4மே அடுத்தவர்களுக்காகவே இருக்கக்கூடியது. ஏணி எல்லோரையும் ஏற்றி விடுகிறது, அதே இடத்துல நிற்குது. தோணி கரை சேர்த்து விட்டு தண்ணிக்குள்ளே நிற்குது. அண்ணாவி ஆசிரியர் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் 3ஆம் வகுப்புலேயே இருக்கார். நம்ம 4, 5, 6, 7, 8ன்னு வந்துட்டோம். அண்ணாவி. நார்த்தங்காய், இந்த நார்த்தங்காய் பல நேரங்களில் சாப்பிட முடியாமல் அதிகமாக சாப்பிட்ருவோம். பிரியாணியோ குஸ்காவோ ரொம்ப சாப்பிட்டு இங்கே வரைக்கும் சாப்பிட்ருவோம். டக்குன்னு பேசினா வாயிலேருந்து வெளியே வந்துடும். அந்த நேரத்தில் நார்த்தங்காயை ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டோம் என்றால் அது செரிமானத்துக்கு பயன்படும். ஏணி, தோணி, அண்ணாவி, நார்த்தங்கா. அந்த பட்டியலில் 5ஆவதாக நான் யாரை சொல்லுவேன் என்று சொன்னால் மூத்தோரை சொல்லுவேன். முதியோர் என்கிற சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. அது கிருஷி அழகாக அதை சுட்டி காட்டியிருக்கிறார். மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். நம்முடைய இப்போதைய அனுபவங்களை எல்லாம் அவர்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் கடந்தவர்கள். நீங்க ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருப்பீங்க, சர்வசாதாரணமாக சொல்லி இதெல்லாம் எல்லாரும் வாழ்க்கையில உள்ளதுடா, கவலைப்படாதடா அப்படின்னு தட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல எது இருக்குன்னா டிவி இருக்கு. வயதான தாத்தா பாட்டி இருந்த இடத்திலே அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு ஒரு 77 இன்ச்சில் ஒரு டிவியை வச்சு என்ன பண்ணுறோம், அதில் பில்லி சூனிய நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் இவனுக்கு சூனியம் பண்ணா, இவன் அவனுக்கு சூனியம் பண்ணா, இவனுக்கு 4 மனைவி, அவனுக்கு 5 கணவன், எல்லாம் போய்விட்டது. அப்போ இந்த சூழ்நிலையிலே முதியோரை காப்பதற்கான விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார். ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம், முதியோருடைய நிதி மேலாண்மை. ஓய்வூதியம் வந்த உடனே அந்த பணத்தை எடுத்து, நான் 3 பேர் இருந்தாங்க, 3 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன், கிராஜுவேட்டி பண்ணாதீங்கன்றார் அவர். வச்சுக்கோங்க, உங்களுக்காக வச்சுக்கோங்க. நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான், ஆனால் எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த பணம் இருக்கிற வரை அதற்கான மதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மையாக இருக்கிறது. முதியோர் காப்பீடு என்கிற ஒரு கட்டுரை. இன்னைக்கு காப்பீட்டிலே நாம் அந்த அளவுக்கு சரியாக இல்லை என்பதை ரொம்ப அருமையாக காமிக்கிறார். முதுமையை போற்றுவோம், வேர்களை தாங்கா விழுதுகள். அதில் பென்ஷனர் அசோசியேஷன் அதனுடைய தலைவராக ஐயா வேணுகோபால் ஐயா இருக்கிறாங்க. தினந்தோறும் நான் எங்கெல்லாம் போய் பேசிட்டு வரேனோ, என்னுடைய அன்பு மகனே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய தந்தையாக இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபால் ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்களுக்கு நீங்கள் பரிசளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். என்ன காரணம்னா, இதை அவர் தன்னுடைய அனுபவத்தினுடைய சாரமாக எழுதியிருக்கிறார்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் நிறைய மூத்தோர்கள்லாம் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா, அப்புறம் சாஸ்தா என்று சொல்லப்படுகிற எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா, இப்படியாக எங்களுடைய வீட்டில் அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். 80-82 வயது கடந்து போகும்போது அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அவர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும், மனநலம் எப்படி இருக்கும், இது எல்லாவற்றையும் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே பார்த்திருக்கிறேன். இந்த டைஃபரில் மாட்டாமல் இன்றைக்கி சமாளிக்க முடியாது. பெட்டில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும், முதுகில் புண்ணு வந்துடும். தந்தையாருக்கு நான் பார்த்தேன்.
அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் நாம் பொறுமை காக்க வேண்டும். ரொம்ப அருமையாக ஒரு செவிலி தாயாக அவர் இங்கே பேசுகிறார். சங்க இலக்கியத்தில் 2 தாய் உண்டு. ஒரு தாய் நற்றாய், இன்னொரு தாய் செவிலித்தாய். நற்றாய்க்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்பு செவிலித்தாய்க்கு உண்டு. அந்த செவிலித்தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் மணிகண்டன் தான். அதாவது தாய் என்பவள் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யார் யாரெல்லாம் பொறுமையோடு மற்றவர்களை அணுகுகிறார்களோ, யார் யாரெல்லாம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சக மனிதர்களுக்காக உழைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுடைய கண்களை துடைக்க காத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தாய் தான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அப்படிப்பட்ட ஒரு தாயுமானவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மணிகண்டன். மணிகண்டனை பற்றி சொல்லும்போது அவருடைய துணைவியாரை பற்றி சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. இப்படி ஒரு மனிதர் இப்படி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை விட பொறுமைசாலியாக அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அவங்கள பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. இருந்தாலும் ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பொது விஷயங்களை வர முடியாது. எப்போ நீங்கள் ஃபோன் அடிங்க எடுத்துருவார். 11 மணிக்கு அடிக்கிறோம், ஐயா ஐசியூவில் அவங்களை சேர்த்துருக்குறோம், ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஐயா 1 நிமிஷம் இருங்க பாரு. உடனே லைனில் போய் அவங்கள சொல்லிவிட்டு அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, இந்த நர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பும் பண்பாடும் உடைய மணிகண்டன் அவர்களை வாழ்த்துவதற்காக இத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம். பல்லாண்டு 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 சொல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நமது தமிழ்துறை தலைவர் முனி சௌந்தர மகாதேவனை அவர்களுக்கு விழா நாயகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவன் சொன்ன அழகான ஒரு வார்த்தை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே செவிலி என்ற வார்த்தை திருக்குறளிலே இருக்கிறது என்று கிருஷி ஐயா மிக அருமையாக புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன இந்த முதுமை சொல்ல இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள் அரங்கிற்கு வெளியே புத்தகங்கள் இருக்கிறது, வாங்கி படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய விருப்பமும் கூட.